திருக்குறள் 972 அதிகாரம் பெருமை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் காண். அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது கல்லூரியில் திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பாலின அல்லது பாலியல், அது ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. இப்போ பாலின உளவியல் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு சில நிமிடங்கள் உங்ககிட்ட நான் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்ன திருக்குறளை கடைசியில் கேட்பேன். திருக்குறள் நம்பர் என்ன அதிகாரம், அதுக்கு உண்டான மீனிங் என்ன அப்படின்னு கேட்பேன். ஏன்னா இன்னைக்கு நான் பேச போகிற தலைப்பு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பாலின சமத்துவம் அப்படின்றதுனால இந்த திருக்குறளை எடுத்து நான் பேச ஆரம்பிக்கிறேன். அது என்னப்பா பாலின சமத்துவம். பாலின சமத்துவம் குறித்து 2025 ஐநா மன்றம் ஒரு அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. எது குறித்து? பாலின சமத்துவம் குறித்து. அந்த அறிக்கையில் இந்த உலகம் எப்படி இருக்கு, இந்தியா எப்படி இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்ணி அந்த அறிக்கை இருக்கு. யார் கொடுத்தது? ஐநா மன்றம். எந்த வருஷம்? இப்போ 2025. இதில் 5 தலைப்புகளில் இவங்க இந்த பாலின சமத்துவத்தை ஐநா மன்றம் 5 தலைப்புகளில் பிரித்து வேறுபாடுத்தி காமிக்கிறாங்க. பாலின சமத்துவம் எப்படி இருக்குது உலகத்தில், இந்தியாவில் உலகம். அதில் நம்ம பிபிஏ பசங்க, காமர்ஸ் பசங்க ஜிடிபின்னு படிச்சிருப்பீங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு படிச்சிருப்பீங்க. அது மாதிரி 5 ஹெட்டிங்கில் நம்பர் 1 GDI அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் 1. அது என்னன்னு அப்புறம் சொல்கிறேன். 5 ஹெட்டிங்கில் 2 பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் 2 பாலின சமத்துவம் குறித்து ஐநா மன்றம் குறித்த அறிக்கை. 3 எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன் நம்பர் 3. நம்பர் 4 ரொம்ப விந்தையான ஒரு ஹெட்டிங், அன்பெய்டு. என்னது? அன்பெய்டு கேர் ஒர்க் 4. 5 ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸ். இப்படின்னு 5 ஹெட்டிங்கை பிரித்து இந்த பாலின சமத்துவம் உலகம் எப்படி இருக்கு, இந்தியா எப்படி இருக்குன்னு சொன்னது ஐநா மன்றம். அதில் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் என்ன சொன்னேன்? ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், பாலின வளர்ச்சி குறியீடு. எப்படி ஜிடிபிக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சில ஃபேக்டர்ஸை கணக்கில் எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா? அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகிருக்கு, மிச்ச ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் எப்படி ஆகிருக்கு, ஒரு வருமானம் எவ்வளோ இருக்குது, இப்படிலாம் கணக்கு எடுத்தோம்னா அது மாதிரி இந்த GDI ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸுக்கு உலகம் ஃபுல்லாக சில ஒரு காரணிகளை பேஸாக எடுத்து லிஸ்ட்டு போட்டு பார்த்தா ஐநா சபையில் உறுப்பு நாடுகள் 300க்கும் மேல். ஆனால் அந்த லிஸ்ட்டில் எலிஜிபிலிட்டி ஆனது மொத்தம் 195 நாடுகள் மட்டும்தான் எலிஜிபிலிட்டி லிஸ்ட்லேயே வந்தது. அந்த கிரைட்டீரியா ஃபுல்லாக பண்ணி, அதிலும் குறிப்பாக 13 நாடுகள் தான் இந்த ஆண் பெண் சமத்துவம் எல்லாத்துலேயும் ஈக்குவாலிட்டியை பேஸ் பண்ணி எல்லாம் சமத்துவமாக இருக்கிற நாடுகள் மொத்தம் 13. அதில் நமது இந்தியா, ஏதாவது ஒரு கெஸ் இருக்கா? இந்தியா எத்தனாவது ரேங்க்ல இருக்குன்னு? 13 நாடு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடு. இந்தியா இதில் இருக்குமா, அதில் இருக்குமா? இதில் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. அன்பிற்குரிய மாணவ மாணவிகளே, பேரதிர்ச்சி, இதில் இந்தியா
மொத்தம் 13 நாடுகள் டோட்டலாக குவாலிஃபைடு. அதில் இருக்கா? இல்லை. அப்போ இந்தியாவோட ரேங்க் என்ன? 195 நாடுகளில் இந்தியா பெற்ற தரம் 123வது நாடு. நம்மை விட பல மடங்கு பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடுகள், நம்மை விட இராணுவ பலத்தில் பல மடங்கு பின்தங்கிய நாடுகள். அதெல்லாம் முதல் 10 ரேங்க் 15 ரேங்க்ல வந்திருக்கு. மிக கொடுமை. நம்பர் 1 போச்சா? GDI ஆண் பெண் சமத்துவம், பாலின சமத்துவம் போச்சா? 2 பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். சொன்னா அரசியல்ல இவங்களோட பங்கு எப்படி இருக்கு அப்படின்னா, உலக ரீதியா பார்லிமெண்ட்ல 22 விழுக்காடு பெண்கள் பார்ட்டிசிபேஷன் இருக்கு. இந்தியாவில் 14.4 விழுக்காடு. அதுலேயும் போச்சா? 33% ரிசர்வேஷன் வேணும்னு நம்ம சட்டசபையில் பார்லிமெண்ட்லாம் வேணும்னு பேசிக்கிட்டே இருக்கோம். அது கூட இல்லை, வெறும் 14.4 தான் பெண்களோட பார்ட்டிசிபேஷன். 2 3 எக்கனாமிக்ல இவங்களோட பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன், எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன். இதில் உலகம் மூல கணக்கில் எடுத்தா ஒருத்தர் $1 சம்பாதிக்கிறார் அப்படின்னா உலகத்தில் இருக்க பெண்கள் எல்லாம் அதுக்கு நிகராக கிட்டத்தட்ட எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷனில் பெண்களோட பங்களிப்பு உலகத்தில் $1 ஒருத்தர் சம்பாதிக்கிறான் அப்படின்னா, ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் ஒருத்தருக்கு பங்கு இருக்குது அப்படின்னா பெண்களோட பங்கு அதில் 77 பைசா கணக்கில் சொல்கிறேன். $1க்கு 77 பைசா பெண்கள் பங்கு. உலகத்தில் இந்தியாவில் ₹1க்கு 25 பைசா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் பெண்கள் பங்கு. ₹4 4 ₹1க்கு 4 போச்சா? அடுத்தது முக்கியமாக ஒன்று சொல்லும் போதே நான் சொன்னேன், சிரிச்சுட்டே சொன்னேன். பார்த்தீங்களா, ரொம்ப பெக்குலியரான விஷயமா இருக்குது. இந்த டேட்டாவை படிக்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அன்பெய்டு கேர் ஒர்க் அப்படின்னு சொன்னேன். பார்த்தீங்களா, என்ன சொன்னேன்? அன்பெய்டு கேர் ஒர்க் அப்படின்னு சொன்னேன்ல. இங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், நான் உட்பட எல்லாரும் உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. உங்க வீடு குடும்பமா இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் உங்க அம்மாவா அப்பாவா என்பதை உங்களது மனசாட்சிக்கே விட்டு விடுகிறேன். இன்னைக்கு நீங்க குடும்பமா இருக்கு அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களாலா, அப்பாவையா, அண்ணனாலையா, தம்பினாலையா, இல்லை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமா அம்மானாலையா, அக்கானாலையா என்னன்னு ஓ மனசாட்சிக்கே விட்டுறேன். ஏன் மனசாட்சிக்கு என்னன்னு எனக்கு தெரியும், ஓ மனசாட்சிக்கு தெரியும் என்னன்னு. சரியா? இதை விவரமா இன்னொரு நாளில் விவரமா சொல்றேன். அப்படி என்ன சார் அன்பெய்டு கேர் ஒர்க்குக்கு நீங்க இப்ப கேட்கறதுக்கு என்ன சார் சம்பந்தம்? உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அன்பெய்டு கேர் ஒர்க்குக்காக 2% செலவழிக்கிறாங்க ஒரு நாளைக்கு. ஒரு நாளில் 2% செலவழிக்கிறாங்க அன்பெய்டு கேர் ஒர்க். இந்தியாவில் பெண்கள் அன்பெய்டு கேர் ஒர்க்குக்காக ஏப்பா லெட்டு காலேஜ் வந்தால் கல்லூரிக்கு வரணும். எல்லா பேரும் முன்னாடி உட்காந்துருக்கேன், தோளுக்கு மேலே வளர்ந்துட்டு அவனை தோலை நான் பார்க்குறேன். சரியா? இப்படி நீ மேலே கேர் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இதுக்கு எப்படி சம்பளம் தரேன்? இப்படி இவங்க வீட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி முன்ன பின்ன பசங்க பிள்ளைங்க முன்ன பின்ன இருக்குதுல பார்த்தீங்களா, ஒரு பெண் பிள்ளைனாலும் சரி ஆண் பிள்ளைனாலும் சரி அவனை தேய்ச்சி கொண்டு வர்றதுக்காக வீட்டில் செலவழிக்கிறாங்க. செலவுனா நேரம். யாரு? பெண்கள், அம்மா. 2வது வீட்டில் அப்பா கொண்டு வர்ற காசை அதை 3/4 துட்டா பெருக்கி அதான் மனசாட்சியே விட்டுறேன்னு சொல்லிட்டாங்க. இருக்கக்கூடிய 10 ரிசோர்ஸஸை அதை மேக்சிமம் எப்படி யூட்டிலைஸ் பண்ணணுமோ அதை யூட்டிலைஸ் பண்ணி
உன்னை எல்லாம் இங்கே ஆளாக்கி கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா? உன்னை காலையில் எழுந்திரிச்சு நீ எல்லாம் காலேஜுக்கு போகிற பிள்ளைங்க பசங்க, ஒரு வீடு கூட்டி வாசல் தெளிக்கிறதுக்கு யாராவது எந்த பையனாலும் சரியா? எந்த பையனா வீடு கூட்டி வாசல் தெளித்து கோலம் போட்டு விட்றையா? அது அம்மா தான் பார்க்கணும். நீங்கள் பெண்கள் ஐயோ அம்மா பார்க்க கஷ்டப்படுறாங்கன்னு யாருக்காவது உப்பு புளிப்பு ரசம் பார்க்க தெரியுமா? தெரியாது. எப்போ உனக்கு சமைக்க தெரியுமா பையனுக்கு? தெரியாது. இப்படி இந்த மாதிரி உங்களை கவனிக்கிறதுக்காக வீட்டில் பெண்கள் செலவழிக்கிற நேரம் எவ்வளோன்னு கேட்டால், நான் சொல்லவில்லை, ஐநா மன்றம் சொல்கிறது 352 நிமிடங்கள், ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் கிட்டத்தட்ட. இதில் ஆண்கள் செலவிடும் நேரம் எவ்வளோ தெரியுமா? ஆண்களும் பார்க்குறாங்கல்ல, சில வீட்டில் ஆண்களும் எல்லாருக்கும் எடுத்து பார்க்குறாங்க. நானே உதாரணமாக சொன்னேன், நம்ம காலை கூட்ட நாளிலே சொன்னேன். அப்படி ஆண்கள் செலவழிக்கும் நிமிடங்கள் ஒரு நாளைக்கு ஆவரேஜாக இந்தியா முழுக்க ஆவரேஜ் பண்ணால் 352 நிமிடங்கள் பெண்கள், ஆண்கள் 57 நிமிடங்கள். இதுக்கு அன்பெய்டு கேர் ஒர்க் அன்பெய்டு கேர் ஒர்க் அதை கொடுக்கலன்னா மொத்தமாக போச்சு. அதை பேமெண்ட்டுக்காக பெண்கள் பார்க்கல, இருந்தாலும் கணக்கீடு ஒப்பீடு பண்ணுறாங்க. எந்த வீட்லேயும் பேமெண்ட்டுக்காக பார்த்து வேலைலாம் பார்க்கல. அப்படி கணக்கு பார்த்தாங்கன்னா உழவன் கணக்கு பார்த்தா உலக கூட மிஞ்சாத கதை ஆகி போயிடும். லாஸ்ட்டாக கடைசியாக இப்படி எல்லாத்துலேயுமே ஆணுக்கு பெண் முன்ன பின்ன வேறுபாடு இருக்கா? இப்போ நான் கடைசியாக சொல்ல போகிறேன் பார்த்தீங்களா, இதில் ஒன்று தான்ப்பா ஆணுக்கு பெண் சரி நிகர் சமானம். என்னடா 5வது ஹெட்டிங் என்னன்னு கேட்டால், ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸ். அப்படின்னா பாலியல் சம்பந்தமாக பாலினம் குறித்த அதற்கு எதிரான வன்முறை. இதில் உலகத்தில் 3 பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா சர்வே என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெண் 3ல் ஒரு பெண் உடல் ரீதியாவோ அப்யூஸ் பண்ணுறது ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, பெண்களை அப்யூஸ் பண்ணுறது ஃபிசிக்கலாக அப்யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, உடல் ரீதியாக மட்டும் இல்லை, உள்ள ரீதியாகவும் பாதிக்கப்படுறது 3ல் ஒரு பெண். இந்தியாவில் நேஷனல் கிரைம் ரெக்கார்டு பீரோ அப்படின்னு அது சர்வே இந்த மாதிரி கிரைம் ரிப்போர்ட்லாம் அவங்க ஒரு ரிப்போர்ட்டாக வச்சுருக்காங்க. அதுக்குன்னு ஒரு நிறுவனம் இருக்குது, NCRBன்னு, நேஷனல் கிரைம் ரெக்கார்டு பீரோன்னு. அவங்க கொடுத்த சர்வே பிரகாரம் அது என்ன சொல்லுதுன்னு கேட்டால், கடந்த 2 வருடங்களாக பெண்களுக்கு எதிராக உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் தாக்குதல் நடந்தது 100%க்கு அளவீடு பண்ணால் இந்த 2 வருஷத்தில் 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 2022-23 100 பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு தேதிக்கு எவ்வளோன்னு கேட்டால் 100 இல்லை 126 பெண்கள் உடல் ரீதியாகவோ உள்ள ரீதியாகவோ பாதிக்கப்படுறாங்க. சார் நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அது என்ன சார் இதில் ஆண் பெண் இதில் தான் சமமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்களே, அது என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு காலையில், இன்னைக்கு 19ஆம் தேதி 8வது மாதம் 2025 வருடம், இதில் காலையில் செய்தி புதுக்கோட்டையில் ஒரு சிறுவர்கள் இருக்கக்கூடிய அவங்கள பாதுகாக்கக்கூடிய ஒரு ஹாஸ்டலில் அரசு சார்ந்த ஒரு நிறுவனத்தில் 45 வயதுக்கு மேல் 50 வயதுக்கு உள்ள அங்கே கண்காணிப்பு ஆயா மாதிரி வேலை பார்ப்பாங்கல்ல புதுக்கோட்டையில், அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் அந்த ஹாஸ்டலில் இருந்த சிறார்களை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குறதா செய்தி இன்னைக்கு பேப்பரில் டிவியில் செய்தி. இது உடல் ரீதியாக பாலினம்னா அது பெண்கள் ஆண்கள் மட்டும் இல்லை, பாலினம் ஆண்பால் பெண்பால் எல்லாம் சேர்த்துட்டாங்க. உள்ள ரீதியாக பெண்களை தாக்குதல் பண்ணது இந்த 26% இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல, இதில் தான் ஆண் பெண் சரிநிகர் சமானம். எப்பயுமே இந்த மாதிரி ஜெண்டர் சென்சிடேஷன் ப்ரோக்ராம் நடந்தால் பெண்களுக்கு மட்டும்தான் ப்ரோக்ராம் நடத்துவாங்க. நான் தான் சொன்னேன், இந்த மாதிரி ப்ரோக்ராம் நடந்தால்
பெண்கள் எவ்வளவு தூரம் கலந்துக்கிறாங்களோ அதுக்கு சரிநிகர் சமமாக ஆண்கள் மாணவர்களையும் கலந்துக்க வைக்கணும். ஏன்னா இது 2 பேருக்குமே தெரிய வேண்டிய விஷயம். பள்ளிக்கூடத்தில் வெறும் பாடத்தை மட்டுமே நடத்தக்கூடாது. A+B² அது நீ கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் கூட நீ படித்து பாஸ் பண்ணிக்கலாம். நீ அன்னாடம் பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிக்கு இப்படி வந்து படிக்கிறதுனால பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு மட்டும் இல்லை, நீ மதிப்பெண்ணுக்காக மட்டும் படிக்கக்கூடாது. உன்னுடைய மதிப்பை எண்ணத்தை உயர்த்துறதுக்கும் படிக்கணும். அதுக்கு அன்னாடம் கல்லூரிக்கு வந்து படிக்கணும். அதனால் ஆண் பெண் இருவரும் தெரிஞ்சுக்கணும். எல்லாம் மெச்சூரான பசங்க தான், பிள்ளைங்க தான் அப்படின்னு சொல்லி 2 பேரை உட்கார வச்சு பேச ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி பெண்கள் உங்களுக்கு தான் நிகழ்ச்சி நடத்துனாங்க, இப்போ பசங்களுக்கு சேர்த்து நடத்துகிறாங்களா? இது உனக்குன்னு தெரியக்கூடாது, பையனுக்கும் சேர்த்து தான் தெரியணும். இப்போ கடைசியாக ஒரு விஷயம் சொல்லணும்ல, இதில் மாணவர்களே நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இல்லை மாணவர்களை காட்டு பெண்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. மாணவி உள்ள ரீதியாக காயப்படுத்துவது பெண்களை. இப்போ ஒரு பெண் படித்து பட்டம் பதவி பேரு புகழும் பெருசாக பெரிய ஒரு நல்ல ஸ்டேச்சரில் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஸ்டேச்சரில் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த எண்ணி அந்த காழ்ப்புணர்ச்சி கூட இருக்க சக தோழியர் அவங்களுக்கே ஒரு எண்ணி வரும். அது என்ன தெரியுமா ஆகும்? பெண்களை வீழ்த்துவதற்கு, உள்ள ரீதியாக வீழ்த்துவதற்கு ஒரு மிகப்பெரிய பிரம்மாஸ்திரம் ஒன்று பயன்படுத்துவாங்க. ஆண்கள் மட்டும் இல்லை, ஆண்களை விட இந்த உலகத்தில் பெண்கள் தான். இந்த பெண்களை வீழ்த்துவதற்கு பெண்ணே பயன்படுத்தக்கூடிய பெரிய பிரம்மாஸ்திரம் அந்த பெண்ணின் நடத்தை மீது, அந்த பெண்ணின் கற்பு மீது, அந்த பெண்ணின் ஒழுக்கம் சார்ந்த நெறி மீது தாக்குதல் நடத்துவது. நம்மளோட ஒரு பெண் உயர்ந்த இடத்துக்கு போயிட்டாங்க, ப்ரொமோஷன் ஆகிட்டாங்க, ஒரு பெரிய நல்லா சம்பாதிக்க போயிட்டாங்க, நல்லா படிச்சுட்டாங்க, நம்ம கூடயே இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு 4 பேருக்கு முன்னாடி நல்லவன்னு சொல்கிறாங்க, நம்மளவங்க நல்ல பிள்ளைன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா, இந்த உலகம் பயன்படுத்தும் மிகப்பெரிய ஆயுதம் கத்தி கப்படாலும் தேவையில்லை. அவங்கள வீழ்த்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதம் அவங்க சார்ந்த நெறி, ஒழுக்க நெறி. அவளை பற்றி தெரியாதா? அவள் ஒன்றும் படி தாண்டா பத்தினி இல்லை, 10 படி தாண்டி வந்தவளாம். அவளுக்கு என்ன இது 1 தான் கல்யாணமா? இது 7வது கல்யாணம். அவள் பள்ளிக்கூடத்தில் காலேஜில் படிக்கும்போது அவள் எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியாதா அப்படின்னு பேசுகிற ஒரு ஆனந்தம், கிளிகளுக்கு இருக்கு பார்த்தாங்க. இந்த கிசு பேசுறது இந்த விஷயத்தில் அடடாடாடா எவ்வளோ ஒரு உள்ள பூரிப்பு தெரியுமா? அதில் இப்படி பாதிக்கப்பட்ட பெண்கள் 100லிருந்து 126 விழுக்காடாக மாறி இருக்கிறது. இதெல்லாம் எதுக்கு சார் எங்ககிட்ட சொல்றீங்க? அதுதான் இப்போ சொல்லியிருக்காங்க. வெறும் பள்ளிக்கூடத்தில் பாடத்தை மட்டும் நடத்தாதீங்க, இதையும் சேர்த்து நடத்துங்க அப்படின்னு சேர்த்து சொல்லியிருக்காங்க. இப்படிலாம் உலகம் முன்னேற்ற பாதையில் போயிட்டு இருக்கும்போது இன்னும் இந்தியா, தமிழ்நாடு எந்த லெவலில் இருக்கு பாருங்க. எல்லாருமே ஆண்களும் படிக்கிறீங்க, பெண்களும் படிக்கிறீங்க, ஆண்களும் சம்பாதிக்க போறீங்க, பெண்களும் சம்பாதிக்க போறீங்க. இன்னைக்கு ஒரு கோடு நேராக அப்படி போட்டு நீங்களா ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களில் யாரெல்லாம் நல்லா படிக்கிறீங்க அப்படி வாங்க, முன்னே வாங்க. யாரால நல்லா படிக்கல பின்ன போங்க. பாதி பேர் பின்ன போங்க, பாதி பேர் பின்னாடி போயிடுவாங்க. உங்களில் யாருக்கெல்லாம் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, தடகளத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, முன்னாடி வாங்க. எனக்கு ஸ்போர்ட்ஸ்னால இன்ட்ரெஸ்ட் இல்லை, பின்னாடி போங்க. பாதி பேர் முன்னாடி இருப்பாங்க, பாதி பேர் பின்னாடி போயிடுவாங்க. உங்களில் இங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளில் எத்தனை பேருக்கு பாலிட்டிக்ஸில், இப்போ கரண்ட் அஃபேர்ஸில், பாலிட்டிக்ஸில், ஜென்ரல் நாலேஜில் என்னென்ன அறிவு இருக்குது? எத்தனை பேர் டெய்லி பேப்பர் படிக்கிறீங்க? படிக்கிற முன்னாடி வாங்க, படிக்காத பின்னாடி ஒரு பாதி பேர் முன்னா, பாதி பேர் பின்னாடி போயிடுவீங்க. எத்தனை பேர் படித்து முடிச்சுட்டு நான் நல்ல வேலைக்கு போகணும், ஹையர் ஸ்டடீஸ் போகணும்னு நினைக்கிறீங்க? முன்னாடி வாங்க, பின்னாடி போங்க. கொஞ்சம் பேர் முன்னாடி இருப்பான், கொஞ்சம் பேர் பின்னாடி போயிருப்பான். எத்தனை பேர் நீங்கள் பின்னால் இப்போவே ஆன்லைனில் ட்ரேடிங் பண்ணுறதை பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரியும். எனக்கு ஆன்லைனில் கேம்ஸ் விளாண்டு க்ரைம் ஆக்டிவிட்டியில் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு, நான் தப்பிச்சு வர்றதுக்கு எனக்கு தெரியும். முன்னாடி வாங்க, பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லி கடைசி லைனை பார்த்தா நோ 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 நோன்னு சொல்லி பின்னாடி போனவங்க அவனை விட்டு எஸ் 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 அப்படின்னு சொன்னவங்க முன்னாடி வந்தவங்க லிஸ்ட்டில் பார்த்தா எத்தனை பசங்க இருக்காங்களோ 5 பசங்க இருந்தாங்க அப்படின்னா 5 பெண் பிள்ளைகள் இருப்பாங்க. இதுதான் இப்போ நிதர்சனமான உண்மை.
இது இப்படி எல்லாத்துலையும் ஈக்குவலாக இருக்கும்போது இது பின்னால் இவங்க வாழ்க்கையில் பெரிய லெவலில் பெண்கள் போகும்போது அவர்களை இந்த மாதிரி வீழ்த்தாதீங்க. அது பசங்க மட்டும் இல்லை, பெண்களும் சேர்த்து உங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். பசங்களா, கடைசியாக ஒன்று சொல்கிறேன். மகாபாரத கதையில் என்னை கவர்ந்த மிகவும் கவர்ந்த கதாபாத்திரம் மாவீரன் கர்ணன். மகாபாரதத்தில் எத்தனையோ கதாபாத்திரங்கள், பீஷ்மரில் தொடங்கி அர்ஜுனன்லேருந்து, கண்ணன்லேருந்து, துரோணாச்சாரியார்லேருந்து, பீமன்லேருந்து, நகுலன், சகாதேவன்லேருந்து இத்தனை கதாபாத்திரங்கள் இருந்தாலும் தர்மன்லேருந்து என்னை மிகவும் கவர்ந்த கதாபாத்திரம் கர்ணன். இந்த 5 பேர் பஞ்சபாண்டவர்கள் 5 பேர் ஒன்றா சேர்ந்து நின்னாலும் இந்த 5 பேர் உலகத்தில் வீழ்த்துறதுக்கு யாருமே இல்லை. ஆனால் இவங்க 5 பேர் ஒரே ஆளாக வீழ்த்தக்கூடிய ஒரே பெரிய வீரன் மாவீரன் கர்ணன். ஆனால் அவனே மகாபாரத போரில் ஏன் வீழ்ந்தான் அந்த கதை உங்களுக்கு தெரியுமா? சில பேருக்கு சொல்லியிருப்பேன். இவன் இப்போ கடைசியாக சொன்னேன்ல, ஒரு பெண்ணை உள்ள ரீதியாக தாக்குனாதான் ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணாதான் பிரச்சனைன்னு இல்லை, உள்ள ரீதியாக தாக்குனாலும் அதுவும் பிரச்சனை தான். எவ்வளவோ பெரிய வீர தீர செயல் செஞ்சிருந்தாலும், எவ்வளவோ தான தர்மங்கள் செஞ்சிருந்தாலும், கர்ணன் வாழ்க்கையில் ஒரே ஒரு இடத்துல தவறு செய்தான். செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக இது போன்ற நாடறிந்த சபையில் ஒரு பெண்ணை பாஞ்சாலிய, இந்த 5 பேரோட மனைவி பாஞ்சாலிய தனது நண்பன் துயில் உரியும் போது, இந்த கௌரவர்கள் 100 பேர் சேர்ந்து துயில் சேலையை பிடிச்சி இழுக்கும்போது யாருமே அதை எதிர்த்து பேசல. இவனுக்கு உற்ற நண்பன் தவறு செய்ய அதை எடுத்து சொல்லணும். அப்ப சொல்ல தவறிய கர்ணன் சொல்ல தவறியது மட்டுமல்லாமல் அந்த நிறைந்த சபையில ஒரே ஒருத்தன் தான் அந்த கௌரவர்கள்ல, நீங்க பண்றது தப்புடா, இல்லை துரியோதனா, எனக்கு நீ மூத்தவன் அண்ணனா இருந்தாலும் நீ செய்யறது தப்பு. எப்பா பீஷ்மர், இவங்க எல்லாத்துக்கும் எங்கள் எல்லாத்துக்கும் தாத்த நீ பார்த்துட்டு கண்ணை மூடிட்டு இருக்கே, நிறைந்த சபையில் ஒரு பெண்ணை அவமானப்படுத்துறாங்களே, நீ செய்யறது தப்பு. எங்களுக்கெல்லாம் வாத்தியார் துரோணாச்சாரியார், என்னப்பா ஒரு பொம்பளைய சேலையை பிடிச்சிருந்துட்டு இருக்காங்க, ஓம்பாட்டுக்கு அமைதியா இருக்க, நீ பண்றது தப்பு. கர்ணா, நீ பண்றது அதோட தப்பு. எங்க அண்ணா துரியோதனா, நீ பண்றது தப்பு அப்படின்னு கர்ணனை மட்டும் திட்டல, எல்லாத்தையும் திட்டினா ஒருத்தன், ஒரே ஒரு ஆள். அவன் யாரானா, இவன் கர்ணன், அவன் விகர்ணன். அந்த 100 பேர்ல ஒருத்தன் விகர்ணன். அவன் ஒருத்தன் தான் எழுத்து கேட்டவன். கர்ணன் எழுத்து கேட்கவும் இல்லை, கடைசியா ஒரு சொல் தவறா சொல்லிட்டான். இந்த பாஞ்சாலி நடு சபையில் ஏடா இப்படின்னு சேலையை பிடிச்சி இழுக்கிறீங்க, உங்களுக்குலாம் அக்கிரமா இல்லையா அப்படின்னு கத்தி கதறும் போது கர்ணன் செய்த தவறு. இத்தவனால அமைதியாக இருந்தான், வாயை விட்டான். நிறைய பெரிய பத்தினி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நீ ஏற்கனவே 5 பேருக்கு மனைவி தானே, உன்னை பற்றி ஊருக்கே தெரியும்ல, நீயே ஒரு விலை மாது, நீ என்ன பத்தினி வேஷம் போடுற, நீ போய் அமர வேண்டிய இடம் என் நண்பன் தொடையிலன்னு அசிங்கமாக செய்க காமிச்சு அந்த மாதிரி சபையில் அவமானப்படுத்திக்குவான். அது ஒன்றுதான் பெண்ணை இழிவாக பேசிய கர்ணன் செய்த அந்த ஒரு இழி செயல்தான் அவனை மரணப்படுக்கையில் படுக்க வைத்தது. ஆக என் அன்புக்குரிய மாணவ மாணவியில் உங்களுக்கும் சேர்த்தான் சொல்கிறேன், எந்த தப்பு வேணாலும் நீ பண்ணு, எக்காரணத்தையும் புறம் பேசாத. ஒரு பெண்ணை பற்றி, பெண்ணாகிய நீ கம்மி தான், வயது இந்த விஷயத்தில் கம்மி, பெண்ணு தான் இந்த விஷயத்தில் அதிகம். பெண்களை பற்றி புறம் பேசாதீங்க, இதுவும் இந்த பாலின உளவியலில் அடங்கும் என்று கூறி, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய் தொழில் வேற்றுமையான் தான் அப்படின்னு திருக்குறள் ஏன் ஆரம்பிச்சு தெரியுதா? பிறக்கும் போது ஆண் பெண் வண்டு நாய் நரி எல்லா உயிரும் ஒண்ணுதான் பிறக்கும் போது. ஆனா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்பு எல்லாத்துக்கும் ஒன்றுதான். ஆனா சிறப்பு ஒவ்வா. ஆனா அவங்களோட சிறப்பு அது ஒவ்வாம மேலங்கிலும் பேலன்ஸ்டா இருக்காது. எதனால? செய் தொழில் வேற்றுமையான் தான். தொழில்னா பார்க்குற வேலைனால, பிஸ்னஸ்னால இல்லை, நீ செய்கிற செயல்னால, நீ செய்கிற சேட்டையினால, நீ செய்கிற நல்ல செயல்னால
பிறப்பு எல்லாத்துக்கும் ஒன்றா இருந்தாலும் நீ செய்கிற சேட்டையினால் சிறப்பு முன்ன பின்ன மேலே வரும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.